ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு சட்டம் தெரியணும்னு சொல்லி நம்ம சட்டம் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வெரைட்டி ஆஃப் லாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிய வரும். இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டில் வந்து பார்ட்னர்ஷிப் டீடு அதை வந்து பண்ணுவாங்க. நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் டீடு, அந்த பார்ட்னர்ஷிப்புடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கேள்வி பதிலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து முக்கியமான ஒரு கேள்வி பதிலாக வந்து இருக்கும். அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால் நம்ம அதை ஒரு கேள்வி பதிலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப் டீடோடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி இந்த பதிவை வந்து பதிவு பண்ணுறோம். அதாவது இந்த கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி பதில்கள். நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு கூட்டு நிறுவனத்தை பதிவு செய்ய எவ்வளவு நேரம் காலம் வந்து ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. அதாவது இது நம்ம பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனம், அதாவது இந்தியன் பார்ட்னர்ஷிப் டீடை வந்து பதிவு பண்ணுவதற்கு வந்து 10 முதல் 14 வேலை நாட்கள் வரை ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இருப்பினும் வந்து ஒரு நிறுவனம் சான்றிதழை வழங்க எடுக்கும் நேரம் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் வந்து விதிமுறைகளின்படி மாறுபடலாம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் பதிவு அரசாங்க செயலாக்க நேரத்திற்கு உட்பட்டது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ஒரு 10 நாள் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீடை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நாள் வரையும் எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு மாநிலங்களை பொறுத்து ஒரு வேறுபாடுகள் இருந்தால் வந்து அது கூட குறைய வந்து எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக்கிறோம். ஒரு கூட்டாண்மை, ரெண்டாவது கேள்வி பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாண்மை செல்லாததாக கருதப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அந்த பார்ட்னர்ஷிப் டீடு வந்து செல்லாததாக ஆகும் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கூட்டாண்மை ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்படாவிட்டால் நீதிமன்றம் ஒரு கூட்டாண்மையை வந்து செல்லாது என்று கருதலாம். வணிகத்தின் நோக்கம் சட்டவிரோதமானது என்றாலோ நீதிமன்றம் கூட்டாண்மையை செல்லாது என்று கருதி கூட்டாண்மையை கலைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அந்த கூட்டாண்மை வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சட்டவிரோதத்துடைய செயலை வந்து செய்வதற்காக அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து நீதிமன்றம் வந்து அறிந்தது, நீதிமன்றம் சென்றது அந்த வழக்கு அப்படின்னா, அதை நீதிமன்றம் வந்து அதை டிசால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது கேள்வி பதில் நம்ம வந்து பார்க்கலாம். அனைத்து கூட்டாளிகளும் கூட்டாண்மை நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வர பரஸ்பரம் முடிவு செய்ய முடியுமா? பரஸ்பரமாக வந்து முடிவு செய்ய முடியுமா அந்த கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர அப்படிங்கிறது. ஒரு நிறுவனத்தில் வந்து கூட்டாளிகள் கூட்டாண்மை நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினால் வந்து பார்த்திங்கன்னா, அது விருப்பத்தின் பேரில் கூட்டாண்மையாக இருக்கும்போது அறிவிப்பின் மூலம் கூட்டாண்மையை கலைப்பதன் மூலம் அவ்வாறு செய்யலாம். கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள
விதிமுறைகளின்படி அல்லது ஒரு தனி ஒப்பந்தத்தை உருவாக்குவதன் மூலம் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்கிறோம். அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து கலைக்கணும் பரஸ்பரமாக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய கூட்டாண்மை நிறுவன பத்திரத்தில் என்ன கிளாஸ் போட்டிருக்கோ அதை எப்படி கலைக்கணும்னு போட்டிருக்கோ அது மூலமாக கலைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தனி ஒப்பந்தமாக வந்து நீங்கள் அதை பதிவு பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் கலைச்சிக்கலாம், பரஸ்பரமாக முடிவு பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிறது தான் வந்து பதில். அடுத்து கேள்வி பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை பதிவு சான்றிதழை ரத்து செய்ய முடியுமா? அதாவது கூட்டாண்மை நிறுவனத்துடைய சர்டிஃபிகேட்டை ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனம் கலைக்கப்படும் போது, அதாவது உங்கள் கூட்டாண்மை நிறுவனம் வந்து கலைக்கப்படும் போது கூட்டாண்மை சான்றிதழ் ரத்து செய்யப்படும். அனைத்து கூட்டாளிகளும் அல்லது ஒரு கூட்டாளியை தவிர அனைத்து கூட்டாளிகளும் திவாலானதாக அறிவிக்கப்படும்போது அல்லது நிறுவனம் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டால், அதாவது பிற சட்டவிரோத தயாரிப்புகளில் வர்த்தகம் செய்தல் இருந்தால், பெருநிறுவன முறைகேடு அல்லது இந்தியாவின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகளுடன் வணிக ஈடுபாடுகளை ஏற்படுத்துதல் போன்றவற்றில் ஈடுபட்டால் கலைப்பு தானாகவே நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பதிலாக சொல்கிறோம். அதாவது எப்போ ரத்தாகும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டவிரோதமான ஒரு செயலை வந்து நீங்கள் கூட்டாண்மை நிறுவனம் மூலமாக செய்யும் பொழுது, அந்த தொழிலை செய்யும் பொழுது, சட்டத்துக்கு விரோதமான தொழிலை செய்யும் பொழுது அது வந்து ஒரு ஒரு வழக்குகளை சென்று அது வந்து இப்போது சட்டவிரோதமானது இந்த தொழில் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட பின்பு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு சான்றிதழ் வந்து ரத்து செய்ய முடியும். ஆனால் அது ஒரு அத்தாரிட்டி மூலியமாகவும் அதை பண்ணலாம். அது வந்து ரத்தாகி விடும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து கூட்டாண்மை நிறுவன சர்டிஃபிகேட். அடுத்த கேள்வி பதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளிகள் பொறுப்பு வரம்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பு வரம்பு வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கூட்டாளியும் வந்து அதாவது ஒவ்வொரு கூட்டாளியும் மற்ற அனைத்து கூட்டாளியுடன் கூட்டாகவும் தனித்தனியாகவும் அவர் ஒரு கூட்டாளியாக இருக்கும் பொழுது நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் கூட்டாக பொறுப்பாவார். இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மூன்றாம் தரப்பினருக்கும் வந்து இழப்பு அல்லது காயம் ஏற்பட்டாலோ அல்லது வணிகத்தின் போது அபராதம் விதிக்கப்பட்டாலோ அனைத்து கூட்டாளிகளும் பங்குதாரர்களில் ஒருவரால் காயம் அல்லது இழப்பு ஏற்படுத்தாலோ கூட பொறுப்பேற்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஒரு 2 பேர் இருந்தால் வந்து கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து நிறுவி விடலாம். நம்மளுடைய இப்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை நிறுவனம் வந்து பத்திரம் பதிவு செய்யலாம், செய்யாமலையும் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக அந்த கூட்டாண்மை நிறுவனத்தில் வந்து நட்டம் இல்லை லாபம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நால்வராக இருந்தால் அந்த நட்டத்தையும் லாபத்தையும் சரிவிதமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு சட்டம் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ள.
அப்போ தான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக அதை வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். மிக்க நன்றி, வணக்கம்.